தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஊழல் அமைச்சர்கள் 10 பேர் நீக்கம், முதலமைச்சர் அதிரடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஊழல் அமைச்சர்கள் 10 பேர் நீக்கம், முதலமைச்சர் அதிரடி. இது இப்பொழுது நடைபெற்ற சம்பவம் அல்ல. 1987 ஆண்டு நடைபெற்ற சம்பவம். 1987 ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்தார். எம்ஜிஆர் அமெரிக்கா திரும்பி வந்த பின்பு அவர் உடல்நலம் குன்றியிருந்தார். அவருடைய தன் வாழ்நாள் இறுதி கட்டத்தில் அதிமுக மிகப்பெரிய ஒரு 2 அணிகளாக செயல்பட்டது. ஆர் எம் வீரப்பன் தலைமையில் ஒரு அணியும், ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியுமாக செயல்பட்டது. ஆர் எம் வீரப்பன் அணியை சார்ந்தவர்கள் அமைச்சரவையில் அதிகமாக இருந்தார்கள். இது ஜெயலலிதாவுக்கு இடைஞ்சலாக இருந்தது. செல்வி ஜெயலலிதா ஆர் எம் வீரப்பன் அணி சம்பந்தமாக எம்ஜிஆரை சந்தித்து புகார் கூறினார். ஆர் எம் வீரப்பன் ஆதரவாளர்கள், அமைச்சர்கள் தனக்கு இடையூறு செய்வதாக கூறினார். உடனடியாக அமைச்சரவையில் சமநிலையை பேணும் பொருட்டு ஆர் எம் வீரப்பன் ஆதரவாளர்கள் 10 பேரை அமைச்சரவையிலிருந்து நள்ளிரவில் அதிரடியாக தூக்கினார். அந்த அமைச்சர்கள் யார் என்று சொன்னால், ஆர் எம் வீரப்பன், காளிமுத்து, பொன்னையன், விஜயலட்சுமி பழனிசாமி உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் அதிரடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்கினார். இந்த 10 அமைச்சர்களும் ஊழல் புகாருக்கு உள்ளானவர்கள். எம்ஜிஆர் டிசம்பர் 25 காலமாகிவிட்டார். டிசம்பர் 24 காலமாகிவிட்டார். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் மீண்டும் அமைச்சர்களாக பதவியேற்க முடியவில்லை. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்டது. ஜானகி அம்மாள் தலைமையில் ஒரு அணியாகவும், ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியாகவும் பிளவுபட்டது. 1989 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஒருங்கிணைந்தது. 1987 ஆண்டு அதிரடியாக ஒரே நாளில் 10 அமைச்சர்களை எம்ஜிஆர் அமைச்சரவையிலிருந்து நீக்கினார். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. ஏனென்று சொன்னால், ஒரே நாளில் 10 அமைச்சர்கள் இதுவரை நீக்கப்பட்டது வரலாறு கிடையாது. அன்றைக்கு மிகவும் துணிச்சலுடன் எம்ஜிஆர் இந்த நடவடிக்கையை எடுத்தார்.